இட்ஸ் மண்டே விலாக். ஆக்சுவலாக நேற்று எடுத்தது இன்றைக்கி தான் எனக்கு டைம் கிடச்சிது. எடிட் வர பண்ணி வச்சுட்டு ஆனால் வாய்ஸ் கொடுத்து அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கல. நான் வந்து இந்த மீன் கறி, வறுத்தச்சு வைக்கிற சாம்பார், அந்த மாதிரி எல்லாம் எங்கள் மாமியார்கிட்ட இருந்தால் கற்றுக்கிட்டேன். எங்கள் வீட்டில் வந்து தேங்காய் அரைக்க மாட்டோம் மீனுக்கு குழம்புக்கு. ஆனால் இங்கே வந்து மீன் கறிக்கு தேங்காய் அரைச்சி தான் வைப்பாங்க. ஸோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு மண்சட்டி வச்சு நிறையவே வெளிச்செண்ணெய் ஊற்றிக்கலாம். ஐ மீன் கோகோனட் ஆயில். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, வெந்தயம் போட்டு பொரியட்டும். போன்றதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி, பூண்டு, 2 பச்சை மிளகாய் போட்டு 1 நிமிஷம் வதக்கிட்டு நீ அதிலே ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். அது கூட 2 தக்காளி போட்டுக்கலாம். நீ இதில் உப்பு, நான் கொஞ்சம் மிளகாத்தூள் ஜாஸ்தியாக போடுறேன். ஏன்னா நான்வெஜ்ஜுக்கு எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஸ்பைசி வேணும். நீ இதில் கொஞ்சம் மல்லித்தூள், மஞ்சப்பொடியும் போட்டு பச்சை மணம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது மண்சட்டியில் பண்ணணும், நம்ம சிம்மில் வச்சு தான் பண்ணணும். உங்களுக்கு தெரியும், இல்லாட்டி சீக்கிரம் கரிஞ்சிடும். நல்லா வதக்கிட்டு பச்சை மணம் போனதுக்கப்புறமா கொஞ்சமாக பெப்பரும் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி மூடி வச்சிடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே தேங்காயில் கொஞ்சமாக ஜீரகம் போட்டு அதுவும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா கொதிச்சிருச்சு. கரைச்சி வச்ச புளி தண்ணியும் ஊற்றிட்டு மூடி வச்சு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்கும் போது அரைச்சி வச்சுருக்க தேங்காய் ஊற்றிட்டு அதுவும் கொதிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது மீன் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு 1/2 kg மத்தி மீன் தான் போடுறேன். போட்டு மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டோன்னா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஏன்னா இது மண்சட்டியாக இருக்கனால நம்ம ஆஃப் பண்ணி வச்சாலும் ஒரு 4-5 நிமிஷத்துக்கு அந்த கொதிக்கிறது அப்படியே நடக்கும். அதனால ஒரு 2-3 நிமிஷம் கழிஞ்சிட்டு ஆஃப் பண்ணி வச்சிட்டோன்னா சூப்பராக கறி ரெடி. இன்னி ஜிலேபி மீன் தான் வாங்கணும். இது வந்து ஃப்ரைக்கு. நம்ம வீட்டில் எப்பவும் 2 மீன் வாங்குவோம். ஒன்று வந்து ஃப்ரைக்கும், ஒன்று வந்து கறிக்கும். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இன்றைக்கி சூப்பராக சாப்பிட போகிறோம். ஆனால் நான் வந்து ஃபிஷ் சாப்பிடாத ஒரு ஆளு.